இன்னைக்கு நாம இந்த பதிவில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனை. ஆண்களோ பெண்களோ வீட்டில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் பாதத்தில் வலி ஏற்படக்கூடியது. இந்த உள்ளங்காலில் வலி இல்லை குதிகாலில் வலி இருக்கக்கூடியது நிறைய பேருக்கு பெரிய தொந்தரவாக இருக்குது. காலையில் எந்திரிக்கும் போது பெட்டை விட்டு காலை கீழே எடுத்து வச்சாலே வலி உயிர் போயிடும். ஸோ அது கொஞ்சம் நேரம் ஆகும். அவங்களால எந்திரிச்சு உடனே நடக்கவே முடியல, கொஞ்சம் நேரம் ஆகுது. அப்புறம் ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப்பாக எடுத்து வச்சு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஆனால் தான் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நார்மலாக நடக்க முடியுது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த பதிவு ரொம்ப முக்கியமானது. இந்த உள்ளங்காலில் வலி இருக்கக்கூடியதுக்கு என்னென்னலாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணமாக இந்த சயின்ஸ் சொல்கிறதே ரொம்ப நேரம் நீங்கள் நின்றுட்டே இருக்கிறது, நின்று கொண்டே நம்மளுடைய ஒர்க்கை பார்க்குறது. அப்புறம் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பாதத்தில் குதிகாலில் வலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். இவ்வளோ பெரிய உடம்போட வெயிட்டை அந்த குதிகால் தான் தாங்குது அப்படிங்கிறது ஒரு காரணம். மூணாவதாக சொல்லப்படுறது நம்மளுடைய காலினுடைய அமைப்பே அப்படி இருக்கக்கூடிய, அதாவது நம்ம காலில் ஆர்ச் ஆஃப் த ஃபுட் அப்படிம்போம். அந்த விரல் பகுதியிலேருந்து அப்படி ஒரு மேடு மாதிரி அப்புறம் குதிகால் வருது இல்லையா. இந்த ஆர்ச் ஆஃப் த ஃபுட் ஃப்ளாட்டாக இருந்தால், அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச்சே தெரியாது, கால் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், அவங்க ஒரு சமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஃபுட்டில் அழுத்தம் காரணமாக அவங்களுக்கும் இந்த மாதிரி உள்ளங்காலில் வலி வர்றது ரொம்ப காமனாக இருக்குது. இதுக்கெலாம் காரணம் என்ன? இப்போ நிற்கிறது இதெல்லாம் சொன்னோம் நம்ம. ஆனாலுமே அந்த கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சதைப்பகுதி, அதாவது பிளான்டார் ஃபேஷியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உள்ளங்காலை கவர் பண்ண இருக்கக்கூடிய போன் இருக்குது, எலும்பு இருக்குது. எலும்புக்கு கீழே நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த சதைப்பகுதிக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளான்டார் ஃபேஷியா அப்படிம்போம். இது புண்ணாயிடுச்சு அப்படின்னா அது பேர் பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ்னு சொல்கிறோம். இது இருந்தால் அவங்களுக்கு வலி எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். அப்போ ஏன் காலையில் நான் எந்திரிச்சு நிற்கும் போது மட்டும் வலி வருது, அப்புறம் கொஞ்சம் நடந்துட்டா வலி போயிடுது அப்படின்னா, எந்த ஒரு இடம் புண்ணாக இருந்தாலும் என்ன இருக்கும், அந்த இடத்துல நீர் கோர்க்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ நைட்டு நீங்கள் காலை இப்படி சமமாக வச்சுக்கிறீங்க. ஸோ அதனால் என்ன ஆயிடுது, அந்த இடத்துல நீர் கோர்த்துட்டே இருக்குது, கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் என்ன ஆகும், நீங்கள் எந்திரிச்சு காலை கீழே வச்ச உடனே அந்த நீர் அகண்ட உடனே என்ன ஆயிடுதுன்னா அந்த இடம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் நடக்க நடக்க அந்த ஃப்ளூயிட் சொல்லுவோம், ஃப்ளூயிட் கம்ப்ளீட்டாக டிஸ்பிளேஸ் ஆயிடுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, நார்மலாக உங்களுக்கு அந்த வலி கொஞ்சம் சரியாயிடுது. இது கொஞ்சம் நேரம் நீங்கள் காலை தொங்க போட்டு உட்காந்துருந்தாலும் இதே கதை தான் நடக்கும். எங்கேயோ ட்ராவல் போகிறீங்க, இல்லை கொஞ்சம் நேரம் சேர்லேயே உட்காந்துருக்கீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது சிவியராக பெயின் இருக்கும், அப்புறம் சரியாக போயிடும். இது பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ்னு சொல்லக்கூடியது. இப்போ இது ஒரே காரணத்தினால தான் கால் வலிக்குதா மேடம் அப்படின்னு கேட்டால் கிடையாது. இரண்டாவதாக ஒரு முக்கியமான காரணம் எல்லாரும் காமனாக பெறக்கூடியது பார்த்திங்கன்னா, காலில் எலும்பு வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம ஒரு காரணம் சொல்லுவோம். நிறைய பேருக்கு இது இருக்கும். அதாவது அழகாக டாக்டர்கிட்ட போனோன்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருப்பாங்க. உங்கள் குதிகால் எலும்பு இருக்கு இல்லையா, கல்கேனியம் சொல்லுவோம். அந்த கல்கேனியத்தில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வால் மாதிரி அழகாக ஒரு போன் வளர்ந்துருக்கும். ஸோ இந்த போன் கீழ் பகுதியிலையும் வளரலாம், மேல் பகுதியிலையும் வளரலாம். இப்போ மேல் பகுதியிலையும் இதே மாதிரி தான் கல்கேனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கல்கேனியல் ஸ்பர் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அதாவது ஒரு இடத்துல எலும்பு ப்ரொஜெக்ட் ஆகி வளர்ந்துருக்கு, இப்படி ஒரு சின்ன ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி வளர்ந்துருக்கு. நீங்கள் அந்த எக்ஸ்ரே பார்த்தீங்கனாலே தெரியும், ஷார்ப்பாக இருக்கும், அதாவது ரொம்ப ஊசியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம சொன்னோன்னா போனு கீழே என்ன இருக்குது, பிளான்டார் ஃபேஷியா நம்மளுடைய சதைப்பகுதி இருக்குது, அதில் போய் அழுத்தும், குத்த ஆரம்பிக்கும். அப்போ குத்த ஆரம்பித்தா என்ன ஆகும், நின்றுட்டே இருந்தால் பயங்கரமாக வலி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது கல்கேனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது 2 காரணம் தான் ரொம்ப காமனஸ்ட் ரீசன், அதாவது ரொம்ப சாதாரணமாக நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய ரீசன் இது 2 தான். இந்த கல்கேனியல் ஸ்பர் வர்றதுக்கான காரணங்கள் வெரி ரேர், அது பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் காலில் அதிக அழுத்தம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வர்றதுக்கான அந்த எலும்புகள் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு நாம் சொல்கிறோம். அதில் மிகப்பெரிய காரணம் நம்மளுடைய உடல் எடை. ஸோ உடல் எடை குறைக்கிறது அப்படிங்கிறது எல்லா விதமான ஜாயின்ஸுக்குமே ஒரு பெரிய பெயின் ரிலீஃப் மாதிரி தான். உங்களுக்கு முழங்கால் வலி இருக்குது, இல்லை குதிகால் வலி இருக்குது, இல்லை பாதத்தில் வலி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த காலகட்டத்தில் நிறைய இதுக்கு ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப டயட்லேயே நாம் கொண்டு வர்றது, மருந்துகள் இல்லாமையே உடம்பை எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் குறைக்க முடியும், எக்ஸசைஸ் என்னென்ன மாதிரி பண்ணலாம், உடல் எடை எவ்வளோ இருந்தாலும் சரி அதை எளிமையாக நாம் அதை உறுத்தாத அளவில் எக்ஸசைஸ் பண்ணி அதை குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நல்ல அவேர்னஸ், விழிப்புணர்வு நிறையா பேர்கிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பாதுகாப்பான இதை பயன்படுத்தி நீங்கள் உடல் எடையை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்புறம் அந்த கல்கேனியல் ஸ்பர் ஒரு தடவை வந்துட்டா, அதாவது கீழே காலில் எலும்பு வளர்ச்சி ஒரு தடவை வந்துட்டால் இது திருப்பி சரியப்படுத்தவே முடியாது, ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை அதில் ஊசி போட்டுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு காமனாக இருக்குது. அப்படி பண்ணிக்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே டெம்பரவரி தான்.
கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி வலி வர ஆரம்பிக்கும். ஹோமியோபதி மருத்துவத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரி கல்கேனியல் ஸ்பருக்கு நல்ல மருந்து இருக்குது. அது இருக்கிற அந்த எலும்பு வளர்ச்சியும் இல்லாமல் போயிடுது. அதே போல் திருப்பி அவங்களுக்கு வாழ்க்கை பூரா அந்த மாதிரி வராத சூழ்நிலையும் இருக்குது. ஸோ அதனால் ஹோமியோபதி மருத்துவத்தை பயன்படுத்தி பக்க விளைவுகள் இல்லாமல் ரொம்ப பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. அதே போல் அந்த பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, நின்றுட்டே இருக்க அதில் உள்ள அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து அதிகமாக ஆக என்ன ஆயிடுது, அந்த இடத்துல வலி வர ஆரம்பிச்சிருது. உள்ளங்கால் ஃபுல்லாக பாதம் ஃபுல்லாக வலி வருது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் மருந்து சாப்பிட்டு அதை ஆற்றிக்கணும். இப்போ வலி மாத்திரைகள் போடுறத விட ஹோமியோபதி மருத்துவ மாத்திரைகள் ரொம்ப சேஃபானது. ஸோ அந்த மாதிரியான மாத்திரைகள் எடுத்துகிட்டு திருப்பி வராத சூழ்நிலைக்கும் நாம் வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியும். அது தவிர என்ன அப்படின்னா, ஜென்ரலாக நான் டெய்லி எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறது அப்படின்னா, நீங்கள் உங்களோட தொழிலே நிற்கிறதா இருந்தால், ரொம்ப நேரம் நிற்கிறீங்க, நான் ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸாக இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு செக்யூரிட்டி ஒர்க்கில் இருக்கீங்க, இல்லைன்னா வந்து போலீஸாக இருக்கீங்க, கண்டக்டர்ஸாக இருக்கீங்க, இந்த மாதிரி நின்றுக்கிட்டே நாங்கள் இருக்கணும். ஒரு சூப்பர் மார்க்கெட்ஸில் ஒர்க்கில் இருக்கோம், சேல்ஸில் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் நின்றுட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் எப்படி உங்களுடைய பாதத்தை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா, அதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய காலணிகள், நீங்கள் போடக்கூடிய ஷூ இல்லை செருப்பு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஷூ இல்லை செருப்பு வந்து உங்கள் காலினுடைய அமைப்புக்கு ரொம்ப பொருத்தமானதாக இல்லைன்னா கண்டிப்பாக வலி வந்துடும். ஸோ நான் நிறைய பேர்கிட்ட வந்து கால் வலின்னு வந்தால் காமனாக கேட்போம், நீங்கள் எதுவும் புதுசாக செருப்பு மாற்றினீங்களான்னா அப்போ நிறைய பேர் ஆமான்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த காலணியை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு பொருத்தமானதாக வாங்கி அணிந்து கொள்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த மாதிரி நீண்ட நேரம் நிற்கக்கூடிய பணியில் இருக்கவங்க அவசியம் உங்களுடைய காலணிகளை நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்துக்கணும். இல்லை எனக்கு இது மாதிரி தான் நான் அணிய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் உள்ளே வந்து இப்போ எல்லாம் சிலிக்கான் ஜெல்லையே உள்ள ஒரு சாஃப்டாக ஒரு குஷன் மாதிரி வருது, அது வாங்கி நீங்கள் உங்களுடைய காலணிக்கு பொருத்தமாக உள்ளே கூடி வச்சு நீங்கள் வந்து அதை போட்டுக்கலாம். இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன், ஆனால் நிறைய நேரம் வீட்டில் வந்து நின்றுட்டே இருக்க வேண்டியிருக்குன்னா, வீட்டுக்குள்ளே போடுறதுக்குன்னு தனியாக வந்து நீங்கள் செப்பல் தனியாக வாங்கி வச்சுருக்கோங்க. பொதுவாகவே இந்த மைக்ரோ செல்லுலார் ரப்பர் அப்படின்னு சொல்லுவோம், எம்சிஆர் செருப்புகள், இந்த மாதிரி உள்ள செருப்பு வந்து நிறைய நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அது நீங்கள் போடுங்க. அது வந்து பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ரெஷர் காலினுடைய அழுத்தத்தை குறைக்குது. இப்போ எந்த விதமான தரையாக இருந்தாலும் அது ஹார்ட் சர்ஃபேஸ் இல்லையா, கடினமான பகுதியில் வச்சு அழுத்தும் போது அந்த சதைப்பகுதி வந்து ரொம்ப புண்ணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து இந்த செருப்புகள் அணிகிறது வந்து ரொம்ப குறைக்க பார்க்குது. அதே போல் என்னென்னா, கால் வலி வந்தால் நீங்கள் வந்து ஐஸ் வச்சு ஒத்தரம் கொடுங்க. ஏன்னா ஏற்கனவே அதில் வந்து ஃப்ளூயிட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, இப்போ நீர் சுரக்குது அதில், அதனால தான் கால் வந்து கீழ்ப்பகுதி மெத்துன்னு வீக்கமாக இருக்குது. நம்ம அதில் வந்து வெண்ணி தண்ணியை ஊற்றுறதோ இல்லை வெண்ணி தண்ணிக்குள்ளே கால் பாதத்தை வைக்கிறதோ இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு சரியாக வராது. நிறைய பேர் அதை தான் பண்ணுவோம். அதை பண்ணாமல் நீங்கள் ஐஸ் வச்சு ஒத்தரம் கொடுக்கறது இந்த வீக்கத்தை குறைக்கும், உங்களோட பெயினையும் குறைக்கும். ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம். மூன்றாவதாக, நைட்டு நீங்கள் படுக்கும்போதோ நீங்கள் எப்போ உட்காந்தாலும் சரி காலை தொங்க போடாதக்கு, இந்த வலி இந்த பிரச்சனை சரியாக வர வரைய கொஞ்சம் காலை சம்மணம் போட்டு உட்காருதோ இல்லை நீங்கள் எதுலையாவது எலிவேட் பண்ணி வைக்கிறதா, கால் பகுதியை மட்டும் உயரத்தில் வைக்கிறது. இப்போ நைட்டு படுக்கிறீங்கன்னா ஒரு தலானி இல்லை 2 தலானி வச்சு லைட்டாக காலை உயரமாக்கி படுக்கிறது, இது வந்து நல்ல சப்போர்ட் கொடுக்கும். இது வந்து உங்களுடைய வலியை நிறைய குறைக்கிறதுக்கு வழிவகுக்கும். ஸோ இது மாதிரி ஜென்ரலியும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இது என்ன பிரச்சனைங்கிறத தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்து அதில் தீர்வு காண முடியும். நன்றி.